திமுக எல்லா வேலையுமே பண்ணுவாங்க, திசை திருப்பி விடுறதையும் பண்ணுவாங்க. அவர்கள் தான் மத்தியில் வந்து நாங்கள் வந்து சென்ற ஆட்சியில் கருப்பு கொடி பிடிச்சாங்க. உச்சமா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நடிகராக பார்க்கக்கூடிய இடத்துல இளைஞர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கும் போது ஏன் இந்த லைன்ஸை வச்சிங்க அப்படின்னு தான் நான் எதிர்த்தேன். நான் விஜயே எதிர்க்கலை. அந்த பற்ற வச்சு புகை இழுத்தா அந்த மாதிரியான வரிகள் அப்படிங்கிறது மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். நாளைக்கு நம்ம பிள்ளை மாதிரி தான் தமிழ்நாட்டோட எல்லா குழந்தையும். நான் அதை தான் அந்த டைரக்டர் உட்பட லோகேஷ் கனகராஜா அவர்கிட்டே நான் வந்து நிறைய இடத்துல கேள்விகள் வைக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு எதிரான படம்னு சொல்லி ஒரு போதைப் பொருள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணி அங்கே ஒரு கேரக்டர் வைக்கிறீங்க. கண்டிப்பாக 2026 அவர் வருவார் நினைக்கிறீங்களா? அரசியலுக்குள்ளையா? அரசியலுக்கு தான் வந்துட்டாரு இல்லையா விஜய்? வந்தாரு. அவர் தான் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கொள்கை. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா. நீங்க பார்த்துருக்கிறது தேடை தமிழ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற கெஸ்ட் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவரான ராஜேஸ்வரி அவர்கள். வணக்கம். 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். என்னுடைய முதல் இன்டர்வியூ உங்களோட தான் நடந்தது. ஸோ இத்தனை மாத காலம் கழிச்சு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களோட பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக இருக்குது தம்பி. நல்லா இருக்கீங்கல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. ஸோ என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் தேர்தல் காலத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ டாக்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பலரும் நினைக்கிறது என்னென்னா, இப்போ வந்து அதிமுக வந்துட்டு மறைமுகமாக வந்து பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சில பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குனால அது என்ன எந்த அளவுக்கு உண்மை? அது இல்லை, அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படி மறைமுகமாக ஆதரவு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. எந்த கட்சியாக இருந்தாலுமே கிடையாது. இப்போ குறிப்பாக நான் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால நம்ம க்ளோஸாகவே வாட்ச் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய தேர்தல் பிரச்சார முறை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்காக என்ன பண்ணணுமோ அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அதே சமயத்தில் மத்தியில் உள்ளதையும் சுட்டி காண்பிச்சு தான் பேசியிருக்காங்க. இதை வந்து மறைமுகமாக அப்படிங்கிறது திமுக வந்து எப்போவுமே அவங்க இப்போ ஆட்சியில் இருக்கும்போது செய்த சாதனைகள் எல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணாமல் திமுகவுடைய பிரச்சாரமே இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கீழ்த்தரமாக. இந்த மாதிரி தரம் தாழ்ந்து அதுக்காக தான் அவங்க இந்த கள்ள உறவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே பிடிக்கல. இருந்தாலும் அவங்க சொன்னாங்கங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் கிளப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அவர்களாக மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு பேச்சை உருவாக்குறது. ஏன்னா அவங்க நேரடியாக கூட்டணின்னா நேரடியாக அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சா? எல்லாமே இருந்தது தானே. அப்போ தொண்டர்களோட முடிவை நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்கிறதன் அடிப்படையில் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்து பிரிஞ்சு போனாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஜெயலலிதா அம்மா அவர்கள் பற்றி, எம்ஜிஆர் அவர்கள் பற்றி, இதெல்லாம் இவர்களெல்லாம் பற்றி கூட அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் விமர்சிக்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வைக்கும்போது தொண்டர்கள் வந்து கொஞ்சம் கூட விரும்பலை, பாஜகவோட கூட்டணி வைக்கிறத விரும்பலை. ஏன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களோட முரண்பாடு நிறையா இருந்தது. அப்போ அவங்க முடிவெடுத்தாங்க, அந்த முடிவின் அடிப்படையில் செயல்பட்டாங்க. இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிந்து ஒரு 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 சம்பவம் நடக்குது, அதெல்லாம் வெளியில் வருது. இது மாதிரி நிறைய விஷயம் பாஜகவோட போய் கூட்டணியால இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தொண்டர்கள் வந்து அவங்க கூட்டங்களில் பேசுகிறாங்க, கலந்துரையாடல். அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பேச்சுவார்த்தையாக தான் இருக்குது. அதில் முடிவெடுத்து தீர்க்கமாக முடிவெடுத்தாச்சு. இதில் போயிட்டு இந்த மாதிரி மறைமுக கூட்டணிங்கிறது திமுகவுக்கு தான் தெரியும். இப்போ நாம் அந்த கேள்வியை திரும்ப கேட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா திமுக வந்து மறைமுக கூட்டணி வந்து நிச்சயமாக பாஜகவோட வச்சுருக்காங்கிறதுக்கு நம்மளால் நிறையவே சுட்டி காட்ட முடியும். நிறைய இடங்களில் வந்து எடுத்துக்காட்டுக்கு கோயம்புத்தூரில் வேட்பாளர்கள் மனுவிலெல்லாம் பிரச்சனை, தேர்தல் மனுவில் பிரச்சனை இருக்கும்போது பார்த்திங்கன்னா திமுக எந்த விதமான இதுவுமே பண்ணலை பாஜகவுக்கு எதிராக. அண்ணாமலை அவர்கள் அமைதியாக இருந்துட்டாங்க. ஆமாம், தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் பத்திரத்தில் படிக்கும்போது நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற கட்சியினர்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக எதுவுமே பண்ணலையே. அப்போ நாமும் கேட்கலாமா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது மறைமுக உறவு இருக்கான்னு? நிறைய இடத்துலையே நம்ம குறிப்பிட முடியும். அப்போ அவர்களுக்கு இடையேயான உறவு தெரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர்களுக்கு இடையில உறவு இருக்கிறதாக சொன்னதாக தான் நம்ம நினச்சிக்க முடியுமே தவிர, அதிமுக தெள்ள தெளிவாக தொண்டர்களை சார்ந்து ஒரு முடிவெடுத்து தனித்து போட்டிடணுங்கிற ஒரு முடிவெடுத்து அவங்க தனித்து செயல்பட்டாங்கிறதா உண்மை. அதாவது தன் மேல பழி வந்துடக்கூடாதுன்றதுக்காக திசை திருப்பி விடுறதுக்காக இவங்க இது எல்லாமே பண்ணும். திமுக எல்லா வேலையுமே பண்ணுவாங்க, திசை திருப்பி விடுறதையும் பண்ணுவாங்க. அவர்கள் தான் மத்தியில் வந்து நாங்கள் வந்து சென்ற ஆட்சியில் கருப்பு கொடி பிடிச்சாங்க,
கருப்பு நிறைய பலூன் விஷயங்கள் அவங்க விட்டாங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆமா ரொம்ப வருஷமா. எல்லாம் விட்டாங்க. கேலோ இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லி போய் சிரிச்சுட்டு கூப்பிட்டாரு. அந்த இடத்துல கூட நிறைய பேர் கேட்டாங்க, இந்த கேலோ அப்படிங்கிறது வந்து இந்தி வார்த்தை தானே, ஹிந்தி மொழியாச்சு இந்தி எப்படி? வார்த்தை தானே, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போது நீங்க தமிழ் மொழியில அந்த வார்த்தையை பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தலைங்கிறத கேட்டாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்காக இந்தி எதிர்ப்பு, இது மாதிரி கீழ்த்தரமான அரசியல் பண்றது, இதெல்லாம் வந்து திமுக ரொம்ப சர்வசாதாரணமா. சாதாரணமான ஒன்று. அதுல ஒன்றாதான் பார்க்க முடியும். நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து அதிமுகவுக்கு ஆதரவா வந்து பிரச்சாரம் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன் ஸ்பெசிஃபிக்கா அதிமுகவுக்கு ஆதரவு பண்ண அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம பண்ணணும்? இல்லம்மா, இப்போ நான் வந்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தொடங்கி நடத்திட்டு இருக்கோம். இப்போ நாம வந்து யதார்த்த களத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம அரசியல் செய்யறதுங்கிறது நல்லா இருக்காது. என்னோட நோக்கம் வந்து மக்களுக்கு பணியாற்றணும். மக்களுக்கு பணியாற்றணும் அப்படிங்கிற இடத்த நம்ம சென்றடையணும் அப்படின்னா அதற்கான சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். அதன் அடிப்படையில் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த ஆட்சி காலம், இப்போ தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக அண்ட் அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பிடுகை பண்ணும்போது நிச்சயமாகவே நிறைய பிளஸ் வந்து அதிமுக இருக்கு. அதிமுக திட்டங்களாக இருந்தாலும் சொல்ல வரீங்களா? அதிமுக தான் வந்துட்டு இல்லம்மா, ஊழல் அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயமா நம்ம எடுத்துட்டு போகலாம். ஒரு துறை சார்ந்த எல்லா கட்சிகளிலுமே மிகச்சிறந்த நேர்மையாளர்களும் இருக்காங்க, மிக மோசமான ஊழல்வாதிகளும் இருக்காங்க, எல்லா கட்சிகளிலும். இது பொதுவான ஒன்றாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி மேலே போயிட்டு நம்ம அதை திணிக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்காது. இதை நான் வந்து ஆரம்பகட்ட அரசியல் இருந்து நான் தனித்துவமாக தான் நம்ம ஒரு பர்டிகுலர் நபர் ஊழல் செய்தார், அவர் அந்த கட்சிக்கு வந்து அந்த பேர், அந்த பேர் அப்படிங்கிறது கட்சிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போகணும். அப்படி பார்த்தா எல்லா கட்சியில உள்ளவங்க மேலேயும் எல்லா கட்சியில உள்ள நிர்வாகிகள் நிறைய பேர்ல நிறைய வழக்குகள் இருக்கும், நிறைய இருக்கும். அதற்காக அந்த கட்சி மக்கள் யாரும் புறக்கணிக்கிறது இல்லை. அதை வந்து அந்த வேறு விதமான பார்வையோட பார்க்குறாங்க. நமக்கான நலத்திட்டங்கள் செயல்கள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்த தான் பார்க்குறாங்க. நானும் ஒரு சாமானியரில் ஒருத்தர் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பெண் ஆளுமையாக ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து நிறைய பெண்களுக்கான நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னால் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுமே வந்து மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதிமுகங்கிற கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுல தவறு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதன் பிறகு இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியிலுமே திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியுமே மிகச்சிறப்பான ஆட்சியாக தான் இருந்திருக்கு. 7.5% இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க, அது ஒன்னே வந்து ஒரு அருமையான ஒன்று. நம்ம ஏழ்மையான பிள்ளைகள் கூட இன்னைக்கு நீட்டு அந்த இடஒதுக்கீடு மூலமாக மருத்துவ படிப்புக்கு போகிறாங்க, இன்ஜினியரிங் போகிறாங்க 7% இடஒதுக்கீட்டில். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. இவர்கள் தொடர்ச்சியாக சாதி மத இன வேறுபாடு இல்லாமல் மக்களுக்கான நலத்திட்டங்களை வகுக்கிறதுல எந்த கட்சி நல்ல கட்சி அப்படின்னா அதிமுக அப்படிங்கிறத நான் வந்து வரையறை செய்திருக்கிறேன். அவர்கள் கூட பயணம் செய்து தான் நம்ம மக்கள் பணியை ஆற்ற முடியும். ஏன்னா காலமாக நம்ம வந்து 200 ஆண்டு காலம் 300 ஆண்டு காலம் மனித வாழ்க்கையில் ஆயுள் காலம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் மக்கள் பணியில் ஒரு இடத்துக்கு செல்லணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளில் இதுவும் ஒன்றா நான் பார்க்குறேன். அதாவது 2 கட்சியில வந்து எது வந்து உங்களுக்கு ஏத்தாப்புல, உங்களுக்குன்னு ஏத்தாப்புல இல்லை, மக்களுக்கு எந்த அளவுக்கு நலன் கருதி பண்ணியிருக்காங்க ஒப்பிடுதல் பண்ணும்போது உங்களுக்கு அதிமுக வந்து ஒரு படி மேல இருக்கும், நீங்க அங்க வந்து நிச்சயமா. அந்த வகையில் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்து June 4 வந்து ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதிமுக வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து ஜெயிப்பாங்கன்னு நீங்க உங்களுடைய கணிப்பு என்ன? நான் வந்து ப்ரெடிக்ஷன் பொதுவாகவே நான் பண்ணலை. எங்கேயுமே யாரு கேட்டாலும் அந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற இடத்துக்கு போகல. நல்ல வரவேற்பு இருந்தது, அதிமுகவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, திமுகவுக்கு எதிர்ப்பலை இருந்தது. போகிற வர இடமெல்லாம் பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எதிர்ப்பலை இருந்தது. எல்லா இடத்துலையும் ஊழல் செய்கிறது ஒரு பக்கம், இந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் கிடைக்கல. ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு இடத்துல இருந்தால் கூட அது பெண்கள் இருந்தாலும் அதில் வந்து ஒரு சில பேருக்கு தான் வந்து வருது, ஒரு சில பேருக்கு வரல. 60% வருதுன்னா 40% வரல, 60% பேருக்கு கிடைக்குதுன்னா 40% பேர் கிடைக்கலங்கிற ஒரு ரேஷியோ தான் இருந்தது. இது எல்லாமே அதிருப்தியை தான் உண்டாக்கியிருக்கு. விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மின்கட்டண உயர்வாக இருக்கட்டும், இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தலைவிரிச்சாடுறதா இருக்கட்டும், போதைப் பொருள் புழக்கமாக இருக்கட்டும், பெட்டி கடையில் கூட மது கிடைக்குதுன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து முறையிடுறதா இருக்கட்டும், இது மாதிரியா இந்த 3 ஆண்டு காலத்துக்குள்ள உள்ள அந்த ஆட்சியுடைய நிறைய தீமைகள் தான் மக்கள் மத்தியில் நிறைய அவர்களால் பேசு பொருளாக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அது எல்லாமே இதெல்லாம் சென்ற ஆட்சி எவ்வளோ சிறப்பாக இருந்தது, அந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. சென்ற ஆட்சியில் இந்த மாதிரி இல்லை, சென்ற ஆட்சியில் இந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு இல்லை, சென்ற ஆட்சியில் இவ்வளோ மின் கட்டணம்லாம் உயர்த்தலை, சென்ற ஆட்சியில் சொத்து வரி உயர்த்தலை, இது மாதிரி நிறைய கொரோனா காலகட்டத்தை வந்து ரொம்ப அருமையாகவே கையாண்டாங்க. இப்போ அம்மா உணவகம் கூட சரியாக செயல்படலை, அம்மா மினி கிளினிக்கெல்லாம் மூடிட்டாங்க, தாலிக்கு தங்கம் திட்டத்தை இது இப்போ மூடி விழா பண்ணிட்டாங்க, அது கிடையாது இப்போ. இது மாதிரி மக்கள் மத்தியில் அந்த கறவை பசு மாடு ஆடு அதெல்லாம் கொடுத்தாங்க அதிமுக ஆட்சியில், அதெல்லாம் இப்போ மக்களுக்கு போல.
இப்ப அவர்கள் செய்த நிறைய நலத்திட்டங்களை எல்லாம் திமுக செய்யல அப்படிங்கும்போது அடியோட அதிருப்தியை ஏற்படும். 2 வருஷம் இருக்குது. ஆமா, வேற வழி இல்லாம இருக்குதா, என்ன பண்றது. அதிமுக அதாவது நீங்க வந்துட்டு அவங்க எவ்வளவு சீட்ஸ் ஜெயிப்பாங்கன்றது வந்துட்டு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணல? இல்ல, நான் ப்ரெடிக்ட் பண்ணல. சிறப்பான வரவேற்பு இருந்துச்சு. அணிகள் வந்து இப்போ கொஞ்சம் 1 2 3 அப்படி எல்லாருமே இருக்கும்போது இதுல வந்து சொல்ல முடியாது யார் வேண்டுமானாலும் பெரும்பான்மையாக நம்ம வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில திமுகவுக்கு எதிர்ப்பல் இருந்ததை பார்த்தோம். அதையும் மீறி அவங்க பணம் அப்படிங்கிற இடம் வரும்போது நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிற இடமே ஏன் வருதுன்னா, இங்க பணமும் ஒரு விதமான தாக்கத்தை உருவாக்கிடுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறதுமே ஒரு விதமான ஒரு ரிசல்ட்ல ஒரு சேஞ்சை உருவாக்குது. அதனால யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்தது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக பழக்கமாக தான் இருக்கும். பழக்கமான கேள்வி ரொம்ப வழக்கமாகவே உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இப்போது விஜய் அவர்களும் வந்து அரசியல் களத்துக்கு வந்துட்டார். இப்போது சினிமாலேருந்து வந்துட்டாங்க. ஸோ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ ராஜேஸ்வரி பிரியா அவர்கள்லாம் எடுத்தோடனே வந்து சேனல்ஸ்லையா இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இந்த லியோ ரிலேட்டட் விஷயங்கள் வந்து தான் அதிகமாக அதில் தான் உங்களை வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படின்றத பட்சத்தில் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து விஜய் வந்து ஏன் வந்து எதிர்க்கிறீங்க? எதனால் வந்து லைக் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ இன்றைக்கி அரசியல் பாலிடிக்ஸ் வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நம்ம போக தான் பார்க்கணும். அப்படின்ற பட்சத்தில் விஜய் மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை வந்து நம்ம வந்து ஓகே அவரை பற்றி விமர்சனமோ இல்லை அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பண்ணால் நம்ம வந்து பிரபலம் ஆயிடலான்ற ஒரு நோக்கமா, இல்லை எப்படி அது உங்கள் யுக்தியா என்னது? இல்லை, இப்போ நான் வந்து பிரபலமா இல்லைன்னா நான் பேசின கருத்து எடுபட்டிருக்காதுல்ல. அது அப்படியே டேர்ன் பண்ணி பாருங்க. நான் ஒருவேளை நான் பிரபலமா இல்லாதவங்களா இருந்தா நான் விஜய் பற்றி நான் வந்து அந்த பாடல் குறித்து பேசிய விஷயம் இருக்கு பாருங்க, நான் எடுத்த விஷயம் சென்றடைஞ்சிருக்காதுல்ல மக்கள் மத்தியில. அப்ப நான் ஏற்கனவே பிரபலம்தான். நான் இவர் மூலமா பிரபலமாகணும்னு அவசியம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இவர் பிரபலம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சமூகத்துக்கு ப்ராப்ளமா மாறும்போது தான் எனக்கு பிரச்சனை. சமூகத்துக்கான பிரச்சனைகள்லாம் நம்ம கையில் எடுக்கிறோம். அந்த சமூக பிரச்சனையில் ஒன்றாக அந்த இளைஞர்கள் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை தொடர்ச்சி அவங்க சென்ற பழைய காலத்தில் நடித்த படத்துலேருந்தே சொல்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் திரையுலகத்தில் இருக்கார். நிறைய படங்களில் சிகரெட் காட்சிகளில் தான் அவரோட போஸ்ட் கொடுக்குறது. கில்லி உட்பட பல காட்சிகளில் அந்த போஸ்டர் இருக்க தான் செய்து. அதை வந்து அந்த சமயத்துலலாம் நான்லாம் கல்லூரி படிச்சுட்டு இருந்த காலகட்டம்ங்கிறதுனால என்னால் எதிர்த்தெல்லாம் போராட முடியல. ஆனால் அந்த கோபம் இருந்துட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் கடந்து இப்போதுமே வந்து அந்த சிகரெட் குடிக்க வைக்கணுங்கிற இடத்துல வந்து அந்த நடிகர்களுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உச்சமாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நடிகராக பார்க்கக்கூடிய இடத்துல இளைஞர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கும் போது ஏன் இந்த லைன்ஸை வச்சிங்க அப்படின்னு தான் நான் எதிர்த்தேன். நான் விஜயே எதிர்க்கல. எவ்ரிபடி ப்ரொமோட்டட் வந்து விஜய் ஏன் எதிர்த்தேன் அப்படிங்கிற இடம் எங்கன்னா, நான் வந்து எடுத்து வச்ச பிரச்சனைங்கிறது நியாயமானது. சென்சார் போர்டில் சிகரெட்டை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு பாடலில் 2 வரி வரும், 2 இல்லை நிறைய வரி, 6 வரி கிட்ட வரும், 6 7 வரி வரும். அந்த வரிகளை நீங்கள் சென்சாரில் நீக்கணும்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை நீக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறேன். அப்போ வந்து விஜய் ரசிகர்கள் எனக்கு எதிராக சமூக வலைத்தளத்தில் நிறைய ஆபாசமான கமெண்ட்டுகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க? ஆமா, எதிர்ப்பு தெரிவிச்சு. அப்ப அந்த இடத்துல அந்த ஆபாச கமெண்ட்டுகள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஏன் விஜய் சொல்ல மாட்டாரு? அப்ப விஜயும் அதுக்கு உடந்தையா இருக்காரு, அதுக்கு ஆதரவா இருக்காரு. அதுதான் நான் வந்து எடுத்த கருத்தை தவிர அந்த இடத்துல எந்த பெண் சமூகத்தை சார்ந்து சிந்திக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்குமே ஒரு கோபம் வரத்தானே செய்யும். நீங்க வந்து ஒரு சமூகத்துல நல்ல விஷயத்த பேசும்போது நீங்க பிரபலமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்னை நோக்கி என்னுடைய கருத்தை நோக்கி இருந்து ஆமா அவங்க சொல்றது ரைட்டு தான், ரசிகர்கள் யாரும் இது பண்ணாதீங்க அப்படிங்கிற விதத்துல இருந்தா தானே உங்களை வந்து ஹீரோவா, உண்மையான ஹீரோவா பார்க்க முடியும். அப்ப நீங்க சினிமாவில் மட்டுமே தானே ஹீரோப்ப, நிஜத்துல இல்லையான்றதுக்காக. ஆமா, நான் செய்தது எல்லாமே ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் நான் கோரிக்கை வச்சேன். இதுல எந்த விதமான தனி நபரா அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல நடனம் ஆடுவாரு, அதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய பல ரசிகர்கள்ல நானும் ஒருத்தர் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன அவர் மேல விருப்பம்? நான் அந்த துறையை சார்ந்தவளும் கிடையாது. சரி, ஒரே துறையில இருந்தா பொறாமையெல்லாம் இருக்கும்பாங்க. எனக்கு அந்த பொறாமைங்கிற குணமே இயற்கையே கிடையாது. அப்படி இருந்தாலுமே நான் ஒரு துறையில இல்லை. அவரோட துறை வேற, என்னோட துறை வேற. இதனால எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. என்னுடைய நோக்கம் முழுவதுமாக அந்த 6-7 வயசு 8 வயசு அந்த பசங்க, அந்த 10 வயசு விவரம் தெரியாத வயசுல உள்ளவங்களுக்கு அந்த 10 வச்சு புகையெழுத்தா அந்த மாதிரியான வரிகள் அப்படிங்கிறது மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். நாளைக்கு நம்ம புள்ள மாதிரி தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குழந்தையும் அவர்கள் சிகரெட்டுக்கு அடிமையாடக்கூடாது, சிகரெட்டை இழுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு கஞ்சா வேற அதிகமா பழக்கத்துல இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது ஒரு தாய்மை உள்ளத்தோட தான் செயல்பட்டேன். ஒரு முழுமையாக ஒரு தாய்மை உள்ளத்தோட இந்த சிறுவர்கள் வந்து
வந்து இந்த பாட்டு வரியை கேட்கக்கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இதுக்கு விஜய் சப்போர்ட்டா இருந்திருக்கணும், அது ஒரு சப்போர்ட்டா இல்லை. அப்படிங்கும் போது நமக்கு சில கோபம் வரத்தானே செய்யும். நானும் வந்து ஹியூமன் பீயிங் தானே. புரியுது. அந்த கோபம்ங்கிறது ஒரு அறச்சீற்றம் தான். நான் அறத்தை நோக்கி போகும்போது அதற்கு ஆதரவாக நிற்காம, அதுக்கு நீங்க எந்த விதமான ஒரு சின்னதா ஒரே ஒரு லெட்டர் பேட்ல நீங்க இது மாதிரி பெண்களை எடுவா பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு போஸ்ட் போடலாமே. இல்லைங்க, ஒரு அறிக்கை கொடுத்துடலாம், ரசிகர்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ஸ்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அது சொல்லலை அப்படிங்கிற பட்சத்துல அப்புறம் நாம எப்படி எடுத்துக்கிறது? அப்பனா நான் எவ்வளவு பெரிய நடிகர்னு பாரு, என்னை எதிர்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறத தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப அந்த இடத்துல நீங்க எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் நான் எடுத்த செயல் வந்து சரியானது, அந்த 2 வரைய சினிமாவில் நீக்கி காட்டுறேன்னு சொல்லி அதை நீக்கி காட்டினதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்க எத்தனை பலாயிரம் கோடி வச்சிருக்கலாம், பல 100 கோடி நீங்க சம்பளமா வாங்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க நான் போராடினதுக்கான ரிசல்ட்ல 2 வரி எடுக்கணுங்கிறது, 2 வரி இல்ல, அந்த நான் குறிப்பிட்ட வரிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் உச்ச நட்சத்திரம் ஓகே, அந்த மாதிரி எந்த நட்சத்திரங்கள், அதாவது அந்த அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க யார் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நீங்க குரல் கண்டிப்பாக போராட்டம் பண்ணிருப்பாங்க. ஏங்க சிகரெட்டை ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்கூடாது சட்டத்திலே இருக்கு, அதை அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நான் அதுதான் அந்த டைரக்டர் உட்பட லோகேஷ் கனகராஜா அவர்கிட்டயே நான் வந்து நிறைய இடத்துல கேள்விகள் வைக்கிறேன். நீங்க வந்து இதுக்கு எதிரான படம்னு சொல்லி ஒரு போதைப் பொருள் எப்படி இருக்குங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணி அங்க ஒரு கேரக்டர் வைக்கிறீங்க. அந்த விக்ரம்னு ஒரு படத்துல கூட விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு, அந்த போதைப் பொருளை பயன்படுத்தினா அவர் எப்படி மாறுறாருன்னு. அதனால இவரோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனா நீங்க அதை ஒரு தரப்புல கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்கிறதையும் நம்ம உணரணும். ஏன் உங்களுக்கு ஒரு கான்செப்டே கிடைக்காதா? இல்லை லியோ படத்துல எங்கேயாவது சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? கடைசி காட்சியில வரைக்கும் புள்ள வந்து தாயிட்ட சிகரெட் குடிக்கிறத சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் நீங்க படத்தையே முடிக்கிறீங்க. அந்த இடத்துல கூட சிகரெட்டை ஊக்குவிச்சுதான் முடிச்சிருக்கீங்களே தவிர, அப்ப நான் செய்தது முழுவதும் இந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும்ல, நேர்மையான ஒரு விஷயத்தை எடுத்து நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது வந்து என் தரப்புல என்னை சார்ந்த, என்னை வந்து பாராட்டக்கூடிய பெற்றோர்கள், அறிவுடையோர் எல்லார் மத்தியிலுமே என்னை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கு. மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்தியிருக்கிறத நான் கண்ணால பாக்குறேன். அவங்க பாராட்டுறாங்க. ஏன்னா எங்கேயுமே எல்லாத்தையும் பிளாங்கா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ரசிகர்கள்லயே ஒரு தரப்பு மட்டும்தான் என்ன செஞ்சாலும் ஏத்துக்கும், அந்த தரப்பு தான் அந்த ஆபாச கமெண்ட்லாம் கொடுத்தது. ஆனா ரசிகர்களே தெளிவானவர்கள் இருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப தெளிவா இருக்கு. இல்ல அவர்கள் ஆமா என் தம்பி அது மாதிரி பண்ணா எனக்கு பிடிக்காது. நிறைய பேர் இப்போ உனக்கு 18 வயசு இருக்குப்பா, உன் தம்பிக்கு 10 வயசு, அவன் பண்ணா ஏத்துக்க முடியாது. இது மாதிரி நிறைய இடத்துல சொல்லி அவர்கள் மத்தியிலுமே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. யூடியூப் தளத்துலலாம் அந்த வரிகள் வருது, ரேடியோல ஒளிபரப்புறாங்க, அதையே படத்துல மட்டும்தான் அது வந்து படத்துல மட்டும்தான் மத்த இடத்துலலாம் இருக்கு. இப்ப கூட பார்க்க முடியல. இப்ப கோர்ட் சொல்லிருக்குல்ல, யூடியூப்ல எடிட் பண்ணாம போடுறாங்க, அதுக்கும் வழக்கு போடலான்னு. அப்ப ஏன் இதை நீங்க அதுக்கு ஒரு போராட்டம் பண்ண போறீங்களா? நிச்சயமா பண்ண போறேன். நீங்க நீக்குங்க, ரேடியோ யூடியூப் எங்கேயுமே அந்த வரி தணிக்கையில நீக்கிட்டாங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே நீக்கணுங்கிறது தானே நியாயம். அதையும் பண்ணலன்னு சொல்லி இப்ப திரும்ப எடுக்கலான்னு இருக்கு. ஏன்னா புதிதாக வழக்குகள் வரும்போது அந்த வழக்குகள்ல இருந்து நம்மளோட வழக்கை லிங்க் பண்ணி பார்க்கணும்ல. இப்ப சமீப காலமா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், யூடியூப்ல ஏன் எடிட் பண்ணி போடலன்னு வழக்கு போட்டிருக்காங்க. அதனால அந்த வகையில் இப்போ அவர் ஃபிலிம்ஸ் பற்றி நம்ம பேசிட்டோம், அது தேவையில்லை இப்போ. பட் இப்போ ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டார், இதுக்கப்புறம் அவருக்கே அது தேவையில்லாத மாதிரி ஆகி போயிடுச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் பாலிடிக்ஸ் வராதுன்றப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 2026 அவர் வருவார்னு நினைக்கிறீங்களா? அரசியலுக்குள்ளையா? அரசியலுக்கு தான் வந்துட்டார் இல்லையா விஜய்? வந்தாரு, அவர் தான் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக கொள்கை இல்ல சிரிக்கிறாரு இருக்காருங்க. கொள்கை கேட்டேன், அது அவரை தான் கேட்கணும். இல்ல ஏதாவது பிரச்சனைக்கு ஏதாவது போராட்டம் அறிவிச்சிருக்காங்களா போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்குன்னு? இல்ல வேற என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேன், அதெல்லாம் பண்ணட்டும், அப்புறமா பேசுவோம் அரசியல் குறித்து. ஸோ ஒருவேளை அவன் குடிச்சா அழியணும், குடிச்சு சாகணும் அப்படின்னா அவன் வந்து அழகாக வந்துட்டு மெடிக்கல் ஷாப்லேயே போயிட்டு ஒரு விஷ பாட்டில் வாங்கி குடிச்சு சாகலாமே. குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி சரக்கு அடிச்சு தான் அவன் சாகணும்னு கிடையாது. இவங்க வந்து இதை நிறுத்துறதுனால வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. செஞ்சாங்கன்னா அதாவது அரசியல்வாதிகளோட தலைவர்களோட பிள்ளைகள் செய்யும் போது அதையெல்லாம் அந்த ஒரு கூட்டம், அடிமை கூட்டத்தை வச்சு கைத்தட்ட வச்சு அதை வந்து உண்மைங்கிறாங்க. இதே சாமானியர்லேருந்து ஒருத்தர் போய் ஏதாவது ஒன்று மக்களுக்காக செய்யணும்னு நினைச்சா அதை இதுக்காக செஞ்சிருப்பாங்க, அதை அதுக்காக செஞ்சிருப்பாங்கன்னு. இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நீங்கள் உலக அளவில் எடுத்தாலுமே எதனால பெண்கள் பின்னடைவில் இருக்காங்கன்னா முக்கியமான இடம் பொருளாதாரம் தான். அந்த பிரபலங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க பேசுறது மட்டும் இல்லாமல் அதை ஆதாரபூர்வமாக